திமுக விசிக தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கிறது, மேலும் என்ன முடிவு எட்டப்பட வாய்ப்பிருக்கிறது? வணக்கம். திமுக மற்றும் விசிக இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருக்கிறது. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் TR பாலு தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையிலான விசிக பேச்சுவார்த்தை குழு சந்திக்க இருக்கின்றனர். இன்றைய தினம் இந்த விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டு திமுக மற்றும் விசிக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகலாம் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில விசிக ஒரு 4 தொகுதிகளை கேட்டு வருகிறது. குறிப்பாக சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 தனி தொகுதிகள்ல 3 தனி தொகுதி வேண்டும் அப்படின்னும், அதே போல பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய 3 பொது தொகுதியில ஒரு பொது தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று திமுக கூட்டணியில விசிக தரப்புல 4 தொகுதிகள் கேட்கப்பட்டு வருகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு சிதம்பரம், விழுப்புரம் என 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த சூழல்ல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் 2 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு முதல்ல முன்வந்திருப்பதா சொல்லப்படுகிறது. ஆனால் விசிகாவை பொறுத்தவரைக்கும் குறைந்தது 3 தொகுதிகளை திமுக கூட்டணியில் பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தான் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த சுமூக உடன்பாடு எட்டப்படும் போது விசிகாவுக்கு 2 தொகுதியா அல்லது 3 தொகுதியா என்பது தெரிய வரும் என்று திமுக தரப்பிலும் விசிக தரப்பிலும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக விசிக இன்று பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழல்ல இன்றும் நாளையும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை அடையாளம் கண்டு தொகுதி உடன்பாடு சம்பந்தமான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கு திமுக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.